எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். 2025 மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்சை வின் பண்ண போகிறது சிஎம் பங்க் தான். நெட்ஃப்ளிக்ஸோட வியூவர்ஷிப் இப்போ வெளியாகிருக்கு. ரெசில்மேனியா 41ல் ஜான் சீனா வர்சஸ் லோகன் பால் மேட்ச் தான் நடக்க போகுது. குந்தரோட மிகப்பெரிய சாதனை, ட்ரூ மேக்கின்டையர் செய்த மிகப்பெரிய குறும்பு, ரெசில்மேனியா 41ஓட பெட்டிங் ஆட்ஸ் இப்போ வெளியாகிருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையரை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் ரெஸ்லிங் ரிங்கில் எப்படி இருப்பார் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க சோஷியல் மீடியாவுக்கு வந்தார் அப்படின்னா ஒரு வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கலாச்சி தள்ளிடுவார். ஸோ அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ட்ரூ மேக்கின்டையர் ஸோ அவரோட ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மீமை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மீம் வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ குறிப்பாக மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்சோட மேட்ச் கார்டை ரீட்வீட் பண்ணி ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான இந்த மீமை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ மீம் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம தலைநகரம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரவுடிலாம் ஏறுங்கடா வாங்கடா இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போலீஸ் கூப்பிடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரவுடி ஏறும்போது ஸோ வடிவேலு போயிட்டு டேய் நானும் ரவுடி தான்டா நானும் ஏறேன்னு சொல்லிட்டு வாலண்டரியாக ஏறுவார் பார்த்தீங்களா. ஸோ அந்த மீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யூஎஸில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான மீம் தான். ஸோ பெரிய ஆர்மி ஆஃபீஸர்லாம் ஏதோ ஒரு ஆப்ரேஷனுக்காக போகும்போது அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஜோக்கர் இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீம் ரொம்பவே ஃபேமஸான மீமு. ஸோ இந்த மீமை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ அவர் இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் ஸோ எல்லாருமே ஒரு பயங்கரமான ரெஸ்லராக இருக்கும்போது இதுக்கு நடுவில் ஒரு ஜோக்கர் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஸோ மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் ஏதோ ஒரு கருப்பாடு ஒளிஞ்சிருக்கு, ஒரு ஜோக்கர் இருக்கான் அப்படின்ற மாதிரி பங்கமாக கலாச்சி விட்டாரு. ஸோ அவர் யாரை கலாச்சாரு அப்படின்றது தெரியல. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரை கலாச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸோட கிம்மிக்கே அதுதான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜோக்கர் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கலராக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கிம்மிக்கே அப்படி தான். ஒருவேளை செத்ராலன்ஸை கலாச்சாரா அப்படின்ட்டு தெரில. ஸோ அதே சமயம் அந்த ஃபோட்டோவோட சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லோகன் பால் இருக்காரு. ஸோ நாங்களாம் இருக்கும்போது நீ ஏன்டா கோமாளி உள்ளே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லோகன் பாலை கலாச்சாரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ்டோட அவர் ரெசில்மேனியாவில் மேட்ச் பண்ண போகிறாரு. ஸோ அதனால டேமியன் ப்ரீஸ்ட் அவர் கலாச்சாரா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரில. ஸோ இப்போதைக்கு இந்த மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் ஸோ வெறித்தனமான ரெஸ்லர்லாம் இருக்கும்போது அதுக்கு நடுவில் ஒரு ஜோக்கர் இருக்கான் அப்படின்ற மாதிரி பங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சி விட்டுருக்காரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மீமில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் யாரை ஜோக்கர்னு கலாச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக குந்தரோட மிகப்பெரிய சாதனை. குந்தரை பொறுத்த வரைக்கும் WWE ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் ரெஸ்லராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியனோட தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார். ஸோ NXTயாக இருக்கட்டும், மெயின் ராஸ்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் வச்சிருந்தாரு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் வின் பண்ணி ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ குந்தரோட சாம்பியன்ஷிப் ரெயின் ரெசில்மேனியாவுக்கு அப்புறம் நீடிக்குமா இல்லை ரெசில்மேனியாலே முடியுமா அப்படின்ட்டு தெரியல இப்போ வரைக்கும். ஸோ இப்போதைக்கு குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் வின் பண்ணி ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 நாட்களுக்கும் மேலே ஆகி ஸோ ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு குந்தரோட வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ ரெசில்மேனியா 41ல் வந்து பார்த்தீங்கன்னா மோத போகிறாரு. ஸோ இந்த மேட்ச் குந்தருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்லர். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான மேட்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் எதிர்பார்த்துருக்காரு. ஸோ ஜே ஊசோவோட மேட்ச் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் பிடிக்கல தான். இருந்தும் குந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் டைம் நடந்துடுச்சு. நமக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச் கிட்டத்தட்ட 3-4 முறை நடந்திருக்கு. ஸோ குந்தரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் மல்டிபிள் டைம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ லைவ் இவெண்ட்லலாம் பல முறை இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காங்க. ஸோ இதே மேட்சை ரெசில்மேனியாவில் வைக்கிறதுனால ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கே ஹாப்பியாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மேட்ச் தான் நீங்கள் வைப்பீங்க அப்படின்னா ஸோ இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டிப்புலேஷன் வச்சு இந்த மேட்சை கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி குந்தர் பேக் ஸ்டேஜில் ஐடியா கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஒரு லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்சாவோ இல்லை ஒரு நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச் அப்படி இல்லாத ஒரு ஹெல் இன் எ செல் மேட்சாக கூட இந்த மேட்சை நடத்தலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ குந்தர் ரெசில்மேனியாவில் பிராக் லெஸ்னர், கோல்ட்பர்க், ஜான் சீனா ஸோ இந்த மாதிரி பெரிய ரெஸ்லர் கூட மோதலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாரு. ஸோ அவரோட ஆசை வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலை. ஸோ அதனால குந்தர் கொஞ்சம் காண்டா இருக்காரு. ஸோ இப்போதைக்கு குந்தர் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் வின் பண்ணி கிட்டத்தட்ட 200 நாள் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அதுக்கு அடுத்தபடியா அதிர்ச்சியில் WWE ரசிகர்கள் ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் ரெசில்மேனியா வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெருசாக ரெசில்மேனியா மேட்ச்சில் யாருக்குமே ஈடுபாடு இல்லை. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா WWE லைவ் ஈவெண்ட்டுக்காக மேட்ச் கார்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச் கார்டை பார்த்த உடனே WWE ஃபேன்ஸுங்கெல்லாம் கொலவெறியில் இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பாக ரெசில்மேனியா 41 வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் வர்சஸ் ஜே ஊசோ மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் ரெசில்மேனியாவுக்கு முன்னாடி யூரோப்பியன் டூர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE போக போகிறாங்க. ஸோ ஒரு லைவ் ஈவெண்ட்டுக்காக. ஸோ அப்போ அந்த லைவ் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் வர்சஸ் CM Punk மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குந்தர் வர்சஸ் செத் ராலின்ஸ் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லைவ் ஈவெண்ட்டில் போயிட்டு குந்தர் வர்சஸ் CM Punk, குந்தர் வர்சஸ் செத் ராலின்ஸ் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரெசில்மேனியாவில் மெயின் ஈவெண்ட்டாக கொண்டு போயிட்டு குந்தர் வர்சஸ் ஜே ஊசோ மேட்சை வைக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி ஸோ அங்கே இருக்க ஃபேன்ஸுங்களும் சரி ஸோ இந்த மேட்ச் கார்டை வெளியிட்ட உடனே ஸோ எல்லா ஃபேன்ஸுங்களும் WWE மேலே கொலவெறியில் இருக்காங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ரெசில்மேனியா 41 ஜே ஊசோ வர்சஸ் குந்தர் மேட்சை விட CM Punk வர்சஸ் குந்தர் மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும், செத் ராலின்ஸ் வர்சஸ் குந்தர் மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய மேட்சை எல்லாத்தையும் கொண்டு போய் ஸோ லைவ் ஈவெண்ட்டில் வச்சுட்டு ஸோ மொக்க மேட்ச் எடுத்துகிட்டு வந்து ஏன்டா ஸோ ரெசில்மேனியாவில் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக WWE வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபேன்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா வறுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கே ஒரு ஷாக் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் யூரோப்பியன் டூரு ஸோ லைவ் ஈவெண்ட்டில் இந்த மேட்சை வைப்பீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாயிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா CM Punk வர்சஸ் குந்தர் மேட்சோ இல்லை செத் ராலின்ஸ் வர்சஸ் குந்தர் மேட்சோ ரெசில்மேனியா 41 நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்தபடியா CM Punk தான் இந்த வருஷத்தோட மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்சை வின் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. அப்டேட் கிடையாது, ஒரு ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்ணியிருக்காரு. குறிப்பாக ஒரு ஃபேன் இது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ WWE இதை வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எப்பவுமே WWE ஒரு மேட்ச் நடக்குது, ஒரு 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குதுன்னா அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஸோ இவர் சாம்பியன் ஆயிடுவாரா அப்படின்ற மாதிரி சாம்பியனோட ஒரு ஃபோட்டோவை போடுவாங்க. ஸோ அப்படி போட்டாங்க அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் சாம்பியன் ஜெயிக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை அவங்க ஹிண்டாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஹிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்ல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கடைசி 4 வருஷம் ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் இருக்க ரெஸ்லர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த வருஷம் ரைட் சைடு கார்னரில் ஜான் சீனா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா CM Punk இருக்காரு. ஸோ அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்சை வின் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ ஜப்பான்காரன் எதையா கண்டுபிடிக்கிறான், ஸோ நம்மால் எதை கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2021 ஸோ 2022 நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் தான் இருப்பார். ஸோ அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் வின் பண்ணாரு. ஸோ 2023 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தியரி இருந்திருப்பாரு. ஆஸ்டின் தியரி தான் அந்த எலிமினேஷன் சேம்பர் மேட்சை வின் பண்ணியிருப்பாரு. ஸோ 2024 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் அந்த பக்கம் இருந்திருப்பாரு. ஸோ அவரு தான் போன வருஷம் வின் பண்ணாரு. ஸோ அதே மாதிரி மேட்ச் கார்டில் CM Punk இருக்கிறதுனால ஒருவேளை CM Punk வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி அந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்றாரு. ஸோ இதனால மட்டும் CM Punk வின் பண்ணுவாருன்னு சொல்லல. ஸோ இன்னொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனால CM Punk வின் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? ஒருவேளை இது நடக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தோணுதா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அதுக்கு அடுத்தபடியா ரெசில்மேனியா 41 பெட்டிங் ஆட்ஸ் இப்போ வெளியாக இருக்கு. ஸோ என்னது எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவே முடியல. ஸோ அதுக்குள்ள ரெசில்மேனியாவோட பெட்டிங் ஆட்ஸ் போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போதைக்கு ரெசில்மேனியா 41 2 மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்ச் கன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த மேட்சஸோட பெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ண அந்த 2 மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 மேட்ச்லையும் யார் வின் பண்ண போறா. ஸோ இயர்லி பெட்டிங் ஆட்ஸ் தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 40-50 நாள் கிட்ட ரெசில்மேனியா கிட்ட இருக்கு. ஸோ அதுக்குள்ள இந்த ரைவல்ரி ஸோ இதில் நடக்கிற இந்த ஸ்டோரி லைன்லாம் பார்த்து இந்த பெட்டிங் ஆட்ஸ் மேலேயோ கீழேயோ வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ இப்போதைக்கு பெட்டிங் ஆட்ஸில் யார் ஃபேவராக இருக்கா அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஃபிளேயர் வர்சஸ் ஸ்டிஃபனி ஸ்டாட்டனுக்கான உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஃபேவராக வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃபிளேயர் தான் இருக்காங்க. ஸோ அவங்க தான் ரெசில்மேனியாவில் டிஃபனி ஸ்டாட்டனை பீட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நியூ உமன் சாம்பியன் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சார்லட் ஃபிளேயரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேவராக
வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆர்ட்ஸில் இருக்குது. ஸோ ரெண்டாவது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் வர்சஸ் ஜே ஊசோவுக்கான ஸோ WWE வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ ஜே ஊசோவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆர்ட்ஸ் ரொம்பவே ஃபேவராக இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்டாக் தான். ஸோ இவர் ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆர்ட்ஸ் ஜே ஊசோவுக்கு பயங்கர ஃபேவராக இருக்குது. ஸோ அவர் தான் ரெசில்மேனியால இந்த மேட்ச்சில் வின் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயர் ஜே ஊசோவுக்கு ஃபேவராக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க ரெண்டு பேரும் ரெசில்மேனியால வின் பண்ணுவாங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்தபடியா ரா நெட்ஃப்ளிக்ஸோட வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. ஸோ கண்டினியூஸாக வெளியாகிட்டு தான் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் சொல்கிறதில்ல. ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப்பை நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஏன் வியூவர்ஷிப்பை பெருசாக கண்டுக்கிறது இல்லை அப்படின்ட்டு தெரில. ஸோ இப்போதைக்கு ரா நெட்ஃப்ளிக்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிப்ரவரி 10ஆம் தேதி நடந்த மண்டே நைட் ரா வரைக்கும் எவ்வளோ வியூவர்ஷிப் வந்துருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம். ஸோ வியூவர்ஷிப் அப்படின்னா லைவாக டிவியில் ஓடும்போது எத்தனை பேர் கவுண்ட் பார்க்குறாங்க அப்படின்றதான் வியூவர்ஷிப். இப்போ நெட்ஃப்ளிக்ஸுக்கு போனதுனால நெட்ஃப்ளிக்ஸில் லைவாக எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 6ஆம் தேதி நடந்த ரா நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5.9 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 6 மில்லியன் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க, டிவியில் ஒரு 3, 3.5, 4 ஸோ த ராக்லாம் வந்தால் கூட அதிகபட்சம் 3.5, 4 மில்லியன் தான் போகும். ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ரா நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.9 மில்லியன் வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதே சமயம் 13ஆம் தேதி நடந்த மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் ஸோ ஜனவரி 13ஆம் தேதி நடந்த மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் 3.7 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. ஜனவரி 20ஆம் தேதி நடந்த மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் 3 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. ஜனவரி 27ஆம் தேதி நடந்த மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் 2.9 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. பிப்ரவரி 3ஆம் தேதி நடந்த மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் 3.1 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. அதுவும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10ஆம் தேதி நடந்த மண்டே நைட் ராவுக்கு 2.8 மில்லியன் வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 6 மில்லியன்ல இருந்து 2.8 மில்லியன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் இன்னும் வரல. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ வியூவர்ஷிப் வரும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ ரெசில்மேனியா வீக்கெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாலையும் நெட்ஃப்ளிக்ஸில் ரா போடும்போது வியூவர்ஷிப் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ரா நெட்ஃப்ளிக்ஸ் வியூவர்ஷிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்தபடியா ரெசில்மேனியா 41ல ஜான் சீனா வர்சஸ் லோகன் பால் மேட்ச் தான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இதையும் ஃபேன்ஸுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த மேட்ச் கார்டில் ஸோ ரைட் சைடு கார்னரில் இருக்கவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அதை மாதிரி சிஎம் பங்க் வின் பண்ணுவார்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்பெகுலேஷன்லாம் போய்கிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லோகன் பாலை பொறுத்த வரைக்கும் கடைசி 2 வருஷம் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் போன வருஷம் எலிமினேஷன் சேம்பர் மேட்சை பொறுத்த வரைக்கும் லோகன் பால் ராண்டி ஆர்டன் அடிச்சு அவரை தோக்க வச்சிருப்பாரு. குறிப்பாக ராண்டி ஆர்டன் லோகன் பாலை பீட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் லோகன் பால் காண்டாகி ராண்டி ஆர்டன் அடிச்சு அந்த மேட்ச்ல இருந்து அவர் எலிமினேட் பண்ணியிருப்பாரு. ஸோ எலிமினேட் பண்ணதோட ரெசில்மேனியால வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் வர்சஸ் லோகன் பால் வர்சஸ் கெவின் ஓவன்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் US சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி எலிமினேஷன் சேம்பர் மேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த மேட்சுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் உள்ள வந்து செத்ராலன்ஸ் அடிச்சிருப்பாரு. ஸோ அதனால செத்ராலன்ஸ் வர்சஸ் லோகன் பால் மேட்ச் அந்த வருஷம் ரெசில்மேனியால நடந்துச்சு. இந்த மாதிரி இந்த வருஷம் எலிமினேஷன் சேம்பர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜான் சீனா லோகன் பாலை எலிமினேட் பண்ணும் பட்சத்தில் லோகன் பால் காண்டாகி நீ என்னையே எலிமினேட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு லோகன் பால் ஜான் சீனாவை அடிச்சு அவர் அந்த மேட்சை விட்டு எலிமினேட் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டோரி லைனை அடிப்படையாக வச்சு ஜான் சீனா வர்சஸ் லோகன் பால் மேட்சை WWE ரெசில்மேனியா 41ல நடத்த போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி ஜான் சீனாவுக்கு ரெசில்மேனியால லோகன் பாலோட தான் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ போன வருஷமே ரூமர் போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்ல லோகன் பால் இருக்காரு, ஜான் சீனாவும் இருக்காரு. ஸோ ஒருவேளை இந்த ஸ்டோரியில் என்ன WWE பண்ணுவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். அதுலேயும் குறிப்பாக ராயல் ரம்பல்ல வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பாலை எலிமினேட் பண்ணது ஜான் சீனா. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் ஜான் சீனாவை எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்ல இருந்து எலிமினேட் பண்ணலாம். ஸோ அதனால லோகன் பால் வர்சஸ் ஜான் சீனா மேட்ச் ரெசில்மேனியால நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்படி மட்டும் நடந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ஷாக் ஆயிடுவேன்.
ஸோ என்ன நடக்க போகுது, ஸோ என்னென்னமோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேன்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ போன வருஷம் ராண்டி ஓட்டன் அடிச்சு ரெசில்மேனியாவில் மேட்ச் பண்ண மாதிரி, அதுக்கு போன வருஷம் செத் ராலின்ஸ் அடிச்சு ரெசில்மேனியாவில் மேட்ச் பண்ண மாதிரி, இந்த வருஷம் லோகன் பால் ஜான் சீனாவை அடிச்சு ஜான் சீனாவோட ரெசில்மேனியாவில் மேட்ச் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.